ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, சரி, இன்னைக்கு பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப் மூவ்மெண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கேப் அப் நடந்திருக்கு. ஸோ அந்த கேப் அப் வந்து நீங்கள் தக்க வச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்போ போகவே இல்லை. சரிங்களா? ஓப்பன் அப்போ போகவே இல்லை, ஓப்பன் பிலோ தான் வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 970 இருந்து நம்மளுக்கு கீழே கிட்டத்தட்ட 860, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். சரிங்களா? இந்த ஒரே கேண்டிலே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஓப்பன் அபோ மார்க்கெட் போகவே இல்லை. சரிங்களா? ஸோ அது முதல்ல வந்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்ம வந்து ஓப்பன் அபோ மார்க்கெட் இருக்குதாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஓப்பன் அபோ இருந்தால் தான் மார்க்கெட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆவாங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு இந்த கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அபோ மார்க்கெட் இருக்கணும். ஸோ ஆனால் ஓப்பன் அபோ இல்லை. சரிங்களா? ஓப்பன் அபோ இல்லாதனால என்ன இருக்குது, மார்க்கெட்டு இன்னைக்கு கீழே தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எங்கே வந்து க்ளோஸ் ஆனாங்களோ, ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு அங்கேயே வந்து முடிச்சிட்டாங்க. சரியா? எந்த அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாங்களோ அந்த கேப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் கூட நம்மளுக்கு எக்ஸ்பெரி. சரிங்களா? ஸோ அதனால கூட இருக்கலாம். சரி, ரைட்டு. ஸோ நம்ம அந்த லாஜிக் பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ், சரிங்களா, அதாவது நம்ம லெவல்ஸ் வந்து மாற்றியிருந்தோம். நம்மளுக்கு வந்து கரண்ட் லெவல் கூட ஒர்க் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து கீழே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. ஸோ அப்போ இன்னும் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே தான் இருக்குது, இன்னும் மேலே போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட், அதாவது 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரியா? அதாவது நம்மளுக்கு காலையில் கிடைச்ச சிந்தட்டிக் லெவல் இது. நம்ம காலையில் என்ன லெவல் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,000 பாருங்க, 24,897. சரிங்களா? 24,897 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா மார்க்கெட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்ப்போம் இல்லையா, அதே சேம் தான் இதுவும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்மளுக்கு வந்து மேலே வராங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே வராங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஓப்பன் வந்து இங்கே இருக்குது. சரியா? அப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகோ நிலைப்படணும் மார்க்கெட். அப்போனா தான் மார்க்கெட் என்ன செய்யும், மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ அகைன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபால் ஆகிறாங்க. அகைன் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே தான் வராங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன், அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் பிலோவும் வந்துட்டாங்க. சரியா? அதுக்கு கீழே வரவும் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் அகைன் நம்மளுக்கு ஃபர்தராக ஃபுல்லாக டவுன் மூமெண்டம் கொடுக்குறாங்க. S1 வராங்க. S1 வந்ததுக்கப்புறமா சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. அகைன் நம்மளுக்கு S2 வராங்க. S2ல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு நம்ம இந்த ஓப்பனை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எடுத்த லெவல்ஸ். ஸோ நம்ம எஸ்டர்டே லெவல்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது இதில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அந்த R1 R2க்கு மேலே வந்து நீங்கள் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கொடுத்த எஸ்டர்டே லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எஸ்டர்டே லெவல்ஸ் இல்லையா, நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்ம கொடுத்த லெவல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, R2க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ நான் அதனால தான் நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லெவல்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு R1க்கு மேலேயும் இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இவங்க எப்போ R1க்கு கீழே வராங்களோ அப்போவுமே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு மேலே அதாவது இந்த R1, அதாவது நம்ம எஸ்டர்டே கொடுத்தோம் இல்லையா லெவலு, ஸோ இந்த லெவலுக்கு R1க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேலே போகிறதுக்கு. ஏன் அப்படின்னா இது நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், செல்லர்ஸோட பேனிக் ஏரியா தான் இதெல்லாம். சரிங்களா? இது அண்ட் இது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு R1 R2 வந்து என்னது, செல்லர்ஸோட பேனிக் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் போகாததுனால மார்க்கெட் என்ன இருக்கு, அகைன் நம்மளுக்கு ஓப்பன் அபோவ். சரிங்களா? ஓப்பன் அபோவ் மார்க்கெட் வந்து இல்லாதனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ கால் செல்லர்ஸ் வந்து என்ன ஆகல, இந்த இடத்துல பேனிக் மோடுக்கு போகவே இல்லை. சரிங்களா? கால் செல்லர்ஸ் பேனிக் மோடுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் அபோவ் இருந்தாங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் பேனிக் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓப்பன் ஆனவனே நம்மளுக்கு 100 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே அடிச்சு விட்டாங்க. சரியா? ஸோ அடிச்சு விட்டுட்டு நம்மளுக்கு R1ல தான் ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போகிறாங்க. அகைன் வந்து நம்மளுக்கு அவங்களால நிறைவேற முடியல. அகைன் வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே தான் வராங்க. அகைன் நம்மளுக்கு அப்படியே கீழே கொண்டு வந்து நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் தான் அவங்களுக்கு என்னதாக இருக்கும், பிரேக் ஈவனாக இருக்கும். புரியுதுங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கும், பிரேக் ஈவனாக இருக்கும். ஸோ அதே சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து சென்செக்ஸில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 0 ஆயிருக்கும். புரியுதுங்களா?
ஸோ சென்செக்ஸில் இதே சினாரியோ நடந்திருந்தது அப்படின்னா நேற்றுக்குள்ள இதை க்ளோசிங் பேஸ் பண்ணி, ஸோ அவங்க செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே ஓப்பன் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க இங்கே வந்து முடிச்சிட்டாங்க, கீழே பிரேக் ஈவன்லேருந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகியும் அவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்னைக்கு வந்து முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது கால் செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட லாஜிக்கு. ஸோ நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீமியம் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம எஸ்டர்டே கொடுத்த லெவலும் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன இருக்குது, ஒர்க் ஆயிருக்கு. நம்ம காலில் எடுத்த லெவல்ஸும் வந்து ஒர்க் ஆயிருக்கு. சரிங்களா? ரெண்டு லெவலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒர்க் ஆயிருக்கு. என்ன இதில் வந்து நம்மளுக்கு R1 R2 காட்டுது. நம்மளுக்கு அதில் வந்து என்ன பண்ணுவோம், கீழே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் 1 சப்போர்ட் வந்து இந்த இடத்துல காட்டுச்சு. நம்மளுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் காட்டுச்சு. சரிங்களா? ஸோ அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி கீழே தான் இருந்தாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபர்தராக டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்புறம் நம்ம இன்னைக்கு காலையில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,900, அதாவது 24,900 கால் அண்ட் போட்டு எடுத்திருந்தோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்து இந்த லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 137 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த 137க்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற இதை பொறுத்து நான் அந்த 137 அப்படின்ற லெவல் வந்து நாங்கள் மார்க் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறாங்க. சரியா? இன்னும் அந்த சினாரியை பொறுத்து தான் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு என்ன செய்யல, ஓப்பன் அப்போ போகலை. ஸோ அதனால நான் அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், இந்த 137 அப்படின்ற ஒரு லெவலையும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, கால் ஆப்ஷன் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க, பட் ஆனால் இங்கே மேலே போயிருக்காங்க. சரியா? கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்கிறாங்க. ஸோ அகைன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் ஒரு நல்ல கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 111 அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அகைன் நம்மளுக்கு இந்த 111க்கு கீழே தான் மீட் ஆகிறாங்க. மீட் ஆகிட்டு நம்மளுக்கு அகைன் வந்து புட் ஆப்ஷன் வந்து மேலே வராங்க. சரியா? இந்த இது மேலே வருமே நான் வந்து குரூப்ல வந்து நம்ம கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 137 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறாங்க. ஸோ அகைன் அது நிலை பெற முடியல, கீழே வராங்க. ஸோ அதுலேயே வந்து தொட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு அதில் தான் மேலே போகிறாங்க. சரியா? கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போர்ட் பிரேக் ஆகாமல் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது நம்மளுக்கு இங்கே R1 இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நேற்று எடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? நேற்று நம்ம எல்லா லெவல்ஸ் எடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான் வந்து நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் மாற போகிறது கிடையாது. அதாவது ப்ரீமியம் நம்ம என்ன லெவல்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. சரியா? புட்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு கால் தான் வீக்காக இருக்கிறாங்க. சரியா? நம்மளுக்கு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இது கீழே வரவே இல்லை. மார்க்கெட் வந்து இந்த 111 அப்படின்ற லெவலுக்கு கூட நம்மளுக்கு என்ன செய்யல, அதுக்கு கொண்டு வரவே இல்லை அவங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு R2 வரைக்கும் போகிறாங்க. சரியா? மார்க்கெட் வந்து R2 வரைக்கும் என்ன செய்யறாங்க, போகிறாங்க. இவங்க சப்போர்ட் 3 வரைக்கும் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த மார்க்கெட். ஓகேங்களா? இது நம்ம காலையிலேயே வந்து கொடுத்தது தான். ஸோ இது வந்து நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசல, இது நம்ம லெவல்ஸ் எல்லாமே கொடுத்தது நேற்றே கொடுத்துட்டோம். சரிங்களா? நம்ம இந்த லெவல்ஸ் வந்து நேற்று கொடுத்த லெவலு அது இன்னைக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சினாரியோ வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் காலையிலேயே வந்து என்ன செஞ்சுட்டேன், ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம இந்த லெவலும் கூட கொடுத்துருந்தேன், 137 அப்படின்ற லெவலும் கூட என்ன செஞ்சிருந்தேன், காலையிலேயே நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து டைம் இன்னும் ஆகலை. டைம் ஒரு 7-8 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து எடுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அப்புறம் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? நான் அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 24,750. சரிங்களா? நம்மளுக்கு நேற்றும் இதே தான் இருந்தது, இன்னைக்கும் இதே தான் இருக்குது. ஓகேங்களா? நேற்றும் இதே தான் இருந்தது, இன்னைக்கும் இதே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சேம் நம்மளுக்கு டவுன் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நேற்று எங்கே நம்மளுக்கு முடிஞ்சாங்களோ மார்க்கெட் அதே ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே ரேஞ்சில் தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேனால அதே ரேஞ்சு தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்றைக்கி வந்து ஏடிஎம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 750 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் நம்மளுக்கு 24,758 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் 24,758 அப்படின்னு வந்திருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,853 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதே இது R2 வந்து பார்த்தீங்கன்னா 24,909 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,655,
S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,594 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு உண்டான லெவலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த லெவல், அதாவது நம்மளுக்கு இந்த S1 அண்டு R1, ஓகேங்களா? இந்த 2 லெவலும் எப்படி வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க, நம்மளுக்கு என்ன நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 24,750 அப்படின்றத எடுத்திருக்கோம். சரியா? இந்த 24,750க்கு கால் ஆப்ஷன் என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 103. சரியா? 103 அப்படின்றத நம்ம இதுல இருந்து கூட்டணும் அப்படின்னா என்ன வருது அப்படின்றது பாருங்க. 24,853 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா? இதை வந்து நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கால் ஆப்ஷன் வந்து பிளஸ் பண்ண போறோம், புட் ஆப்ஷன் வந்து நம்ம இதோட மைனஸ் பண்ண போறோம். அதாவது நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறோமோ அந்த இதோட நம்ம என்ன பண்ண போறோம், பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், R1 அப்படின்ற லெவல் வந்து கிடைக்கும். சரியா? R1 அப்படின்ற லெவல் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் இருக்குது, R1 நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ரிஜெக்ஷன் வந்து அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த லெவல் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஒரு கால் செல்லர்ஸ் அப்படி இருக்காங்க வைங்களேன். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து கூட்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன தொகை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24,853 அப்படின்ற ரேஞ்ச் வந்து வருதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு R1 வந்து இருக்கு. சரியா? இதுதான் நம்மளுக்கு R1 இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் என்ன வரும், அதே தான் நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த 97 அப்படின்றத நம்ம கழிக்க போகிறோம். 97 அப்படின்றது நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 97 அப்படின்றத நம்ம இதுலேருந்து கழிக்கிறோம். 97 அப்படின்னா கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றத பாருங்க. 97 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி 24,653 அப்படின்னு லெவல் வந்து வருது. சரியா? 24,653 அப்படின்ற லெவல் வந்து வருது. நம்மளுக்கு இங்க வந்து என்ன லெவல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ தெரியும் 24,655.6 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுல 0.5 0.6 அந்த மாதிரி நம்மளுக்கு பைசா வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இதுல என்ன செய்யல அப்படின்னா நம்மளுக்கு காட்டல. சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ செட்டில்மெண்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ மித்தபடி நம்மளுக்கு என்ன வருது, இப்போ இதையே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 24,655 அப்படின்ற லெவலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், லெவல்ஸ் வந்து எடுக்கிறோம். S1 அண்ட் R1 வந்து நம்மளுக்கு என்ன செய்யறோம், இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு நாளைக்குள்ள மார்க்கெட் லெவலா வந்து இருக்க போகுது. சரியா? நாளைக்குள்ள மார்க்கெட் லெவலா என்ன செய்ய போகுது, இதுதான் இருக்க போகுது. சிந்தட்டிக் லெவல் இது. சிந்தட்டிக் லெவல் நம்மளுக்கு என்ன இருக்கு, 24,758. R1 வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,853. R2 வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,909 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பாத்தீங்கன்னா 24,655 அப்படின்னு இருக்கு. S2 வந்து பாத்தீங்கன்னா 24,597 அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவல். ஸோ நம்ம வந்து பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபாஸ்டா பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ பிரீமியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா 24,750. சரியா? நம்ம நேற்று என்ன ஸ்ட்ரைக் எடுத்தோமோ அதே தான் எடுத்திருக்கோம். நேற்று வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 100 ரூபான்றது நம்மளுக்கு 111 இருந்தது. இன்னைக்கு வந்து 100 ரூபாயா இருக்கு. அதாவது நம்மளுக்கு 11 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு டிகே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 11 பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிகே பண்ணியிருக்காங்க. சரியா? 11 பாயிண்ட் தான் இன்னைக்கு வந்து டிகே ஆயிருக்கு. ஸோ 100 ருபீஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு, மிட் பாயிண்டா வந்து கிடைச்சிருக்கு. மிட் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு இன்னைக்கு 100. ஓகேங்களா? ஸோ இந்த 100க்கு மேலே யார் இருக்க போறாங்க, இந்த 100க்கு கீழே யார் இருக்க போறாங்க அப்படின்றது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R1 158, R2 197, R3 வந்து பார்த்தீங்கன்னா
237 அப்படின்னு இருக்கு. சரியா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 58, S2 வந்து பார்த்தீங்கன்னா 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலாக இருக்கும். இதை வந்து மார்க் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாற போகிறது கிடையாது. சரியா? நம்மளுக்கு ஸ்பாட்டில் மட்டும் என்ன செய்யும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது நம்மளுக்கு கேப் அப் எவ்வளோ ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது நம்மளுக்கு கேப் அப் வந்து எத்தனை பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்க, எத்தனை பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யாது, இந்த லெவல்ஸ் மாறாது. எந்த லெவலு நம்மளுக்கு ப்ரீமியத்தில் எடுக்கிற லெவல் மாறாது, ஸ்பாட்டில் எடுக்கிற லெவல் மட்டும் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் அந்த லெவல்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம மார்னிங் வந்து அப்டேட் கொடுத்துருவோம். அதாவது மாறணும் லெவல் வந்து மாறினாலும் நம்ம என்ன செய்வோம், மார்னிங் வந்து நம்ம அதில் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி லெவல் மார்க் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம அடிக்கடி கொண்டு வருவோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.